அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு பயிற்சி 2.9 சிறப்பு தொடர்களினுடைய தொடர்ச்சி. மிக முக்கியமான எக்ஸசைஸு. இதிலிருந்து பப்ளிக்கில் எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரெண்டாம் கணக்கு என்ன ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3 + and so on + k that's equal to 325 எனில் 1³ + 2³ + 3³ + and so on + k³ மதிப்பு காண்க. இதுதான் கேட்டிருக்காங்க. கொடுத்ததிலிருந்து கேட்கப்பட்டதுக்கு ஆன்சர் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவோம். கொடுத்தது என்னதுன்னா 1 + 2 + 3 + and so on + k that's equal to 325 இது கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு தெரியும் 1 + 2 + 3 + and so on என்னன்னு இருந்துச்சுன்னா ஃபார்முலா இயலெண்களினுடைய கூடுதல் ஃபார்முலா எப்படி எழுதுவோம்? n × n+1/2 அப்படின்னு எழுதுவோம். ஆனால் நமக்கு இங்கே k இருக்குது. அதனால் ஃபார்முலாவை என்ன மாதிரி மாற்றுறோம்னா என்னுக்கு பதிலாக k போட்டுட்டு k × k+1/2 தட்ஸ் ஈக்குவல் டு 325ன்னு வைக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1³ + 2³ + 3³ + k³ தட்ஸ் ஈக்குவல் டு k × k+1/2 ஹோல் ஸ்கொயர். இது வந்து கொடுக்கல. இதை நாம் கேட்குறனால இங்கே கொஸ்டினில் கேட்குறனால அதுக்குரிய ஃபார்முலா ரைட் பண்ணியிருக்கோம். k × k+1/2 ஹோல் ஸ்கொயர். என்ன இருக்கிற இடத்துல k இருக்கனால நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ k × k+1/2 இதுக்கு என்ன வச்சுருக்கோம்னா 325. உள்ளே இருக்க இந்த டேங்க் பதிலாக 325. அப்போ இந்த டேங்க் பதிலாக நான் 325 அப்படின்னு எழுதிட்டு ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 325 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வருது. அதனுடைய அர்த்தம் என்னென்னா 325 × 325ன்னு அர்த்தம். அப்போ 325ஐயும் 325ஐயும் நாம் என்ன செய்கிறோம்? மல்டிபிகேஷன் பண்ணுறோம். 325 × 325 மல்டிபிகேஷன் பண்ணோம்னா 1,05,625ன்னு வருது. அதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ 1³ + 2³ + 3³ + and so on + k³ that's equal to நம்ம 1,05,625ன்னு கிடச்சிச்சு. அதை எடுத்து எழுதி வச்சுருக்கோம். ஓகே. செகண்ட் ஒன் நம்ம சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். தேர்டு சம்மு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1³ + 2³ + 3³ + and so on + k³ that's equal to 44,100 எனில் 1 + 2 + 3 + and so on + k இன் மதிப்பு காண்க. கொடுத்ததுலேருந்து இப்போ நம்ம இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்க போகிறோம். ஃபார்முலா எனக்கு தெரியும். 1 + 2 1³ + 2³ + 3³ and so on + k³ that's equal to 44,100. இதுக்கு ஃபார்முலா எனக்கு தெரியும். k அதாவது கியூபிக் ஃபார்முலா k × k+1/2 ஹோல் ஸ்கொயர் தட்ஸ் ஈக்குவல் டு 44,100. இப்போ எனக்கு கேவோட மதிப்பு வேணும். அதனால் இருபுறமும் வர்க்க மூலம் காண்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கொயரை நான் கேன்சல் பண்ண போகிறேன். அப்போ ஸ்கொயர் கேன்சல் பண்ணுறதுக்காக ரெண்டு பக்கமே வர்க்க மூலம் எடுத்திருக்கேன். வர்க்க மூலம் அப்படின்னு ரெண்டு பக்கம் இங்கிட்ட எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கமும் என்ன செஞ்சுட்டேன்? வர்க்க மூலம் எடுத்துட்டேன். ஸோ 44,100 இந்த பக்கம் ஃபார்முலாவுக்கு k × k+1/2 ஹோல் ஸ்கொயர் அதையும் எடுத்துட்டேன். இந்த ஸ்கொயர்டுக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ரூட்டுக்குள்ளே ரெண்டு நம்பர் ஒரே மாதிரியாக இருந்துச்சுன்னா, பை எக்ஸாம்பிள் இப்போ a² அப்படின்னு இருந்துச்சுன்னா இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா a × aன்னு அர்த்தம். ரெண்டு நம்பர் ரூட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் வெளியே எடுக்கலாம். அந்த பேசிக்கில் k × k+1/2 ஹோல் ஸ்கொயர்டுனா இது ரெண்டு முறை பெருக்கப்பட்ட மாதிரி இருக்கும். அப்போ ஒரு டைமை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? வெளியே எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? k × k+1/2 ஹோல் ஸ்கொயர்டுனா இந்த டேம் ரூட்டுக்குள்ளே ரெண்டு தடவை மல்டிபிகேஷன் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அப்போ ஒரு டைமை நம்ம ரூட்டை விட்டு வெளியே எடுத்துடுறோம். k × k+1/2. இந்த 44,100 நம்ம 21 × 21ன்னு பெருக்கணும்னா 441ன்னு வரும். இந்த 100க்கு வந்து 10ன்னு வெளியே எடுத்துக்கலாம். அப்போ 21 × 10னா 210ன்னு வரும். ஆன்சரு இந்த மாதிரி தான் நமக்கு கிடச்சிருக்கு. k × k+1/2னா 210 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ
1 + 2 + 3 ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன் ப்ளஸ் கேவோட ஃபார்முலா என்னென்னா k × k + 1/2. இந்த k × k + 1/2க்கு நம்ம மொதல் ஸ்டெப்பில் 210 கண்டுபிடிச்சிருக்கோம். தட்ஸ் ஈக்குவல் இதுக்கு பதிலாக 210 போட்டாச்சு. இதுதான் நமக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சி கொடுத்தாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 4வது சம்மு 1³ + 2³ + 3³ + and so on என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 14400 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம்மை அப்படியே என்ன செய்கிறோம், ஃபார்முலா பேஸில் எழுத ஆரம்பிக்கிறோம். 1³ + 2³ + 3³ + and so on + n³ அப்படின்னு இருந்தால் 14400 அவங்க கொடுக்கப்பட்டதை நம்ம அப்படியே என்ன செஞ்சுருக்கோம், எடுத்திருக்கோம். இதை அப்படியே கூட்டி எழுதுனீங்கன்னா எத்தனை டேமை கூட்டி எழுதுகிறோமோ அது வரைக்கும் 14400 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபார்முலா எனக்கு தெரியும், கியூபிக்கோட ஃபார்முலா n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்றது ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை நான் எழுதிட்டேன். தட்ஸ் ஈக்குவல் டு 14400 அப்படின்றத நான் என்ன செஞ்சிட்டேன், எடுத்துட்டேன். இப்போ எனக்கு இங்கே கொடுக்கப்பட்டதில் இந்த ஸ்கொயர் எனக்கு கேன்சல் ஆகணும். இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகணும்னா ரெண்டு பக்கமே வர்க்கமூலம் எடுக்கணும். அப்படி ரெண்டு பக்கமே வர்க்கமூலம் எடுக்க ஆரம்பித்தோம்னா அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் தட்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14400. இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் இப்போ என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அதாவது ஆல்ரெடி நான் மேலே சொன்ன மாதிரி தான், ரூட் ஆஃப் a ஸ்கொயர்டுன்னு இருந்துச்சுன்னா ரூட்டுக்குள்ளே a × a இருக்கும், ஒரு a வெளியே எடுக்கப்படும். அந்த மாதிரி மாடலில் தான் இப்போ இந்த ஃபார்முலாலேருந்து n × n + 1/2 தட்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்குன்னா 120 அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த 14400 நாம் என்ன செஞ்சுருக்கோம், 12 × 12 அப்படின்னு பெருக்கி 144. இந்த 144க்கு ஒரு 12 வெளியேறிடும். இந்த 100க்கு 10 × 10 உள்ளே பிரித்தோம்னா ஒரு 10 வெளியே எடுக்கலாம். 12 × 10 120ன்னு வரும். அண்டர்ஸ்டாண்ட். அப்போ n × n + 1/2 தட்ஸ் ஈக்குவல் டு 120 அப்படின்னு நமக்கு என்ன செஞ்சுருக்கு, கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு டிவிஷனில் இருக்க இந்த ரெண்டு ஈக்குவல்ட்டு தாண்டி இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிபிகேஷனாக வந்துடும். அப்போ n × n + 1 × n + 1 தட்ஸ் ஈக்குவல் டு 120 × 2ன்னு வரும். 120 × வரும், 2ன்னு வரும். இப்போ இந்த எண்ணை நான் என்ன செய்கிறேன்னா அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே 120 2 பெருக்கி 240ன்னு எழுதியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் இந்த எண்ணை உள்ள மல்டிபிகேஷன் பண்ணுறேன். அப்படி உள்ள மல்டிபிகேஷன் பண்ணால் n × n n ஸ்கொயர் அப்படின்னு வரும், n × 1 என்னன்னு வரும். தட்ஸ் ஈக்குவல் டு 240 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த 240 ஈக்குவல்ட்டை தாண்டி இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய 240 ஈக்குவல்ட்டை தாண்டி இங்கிட்டு வரும்போது -240ன்னு கிடைக்கும். ஸோ n² + n -240 = 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம காரணிப்படுத்துதல் முறையில் இந்த ஸ்டெப்பை காரணிப்படுத்தணும். அப்போ எனக்கு n² முன்னாடி வேறு ஏதேனும் கோஎஃபிஷியன்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஆனால் n² முன்னாடி எந்த கோஎஃபிஷியன்ட் இல்லை, கெழு இல்லை. கெழு இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த 1 கொண்டு வந்து இந்த இடத்துல மல்டிபிகேஷன் பண்ணணும். அப்போ இந்த 1 -240 மல்டிபிகேஷன் பண்ணால் -240, மல்டிபிகேஷன் பண்ணால் -240, என்னோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் பண்ணால் 1. எனக்கு 2 நம்பர் நான் கண்டுபிடிக்கணும். அந்த 2 நம்பரை வந்து நான் மல்டிபிகேஷன் பண்ணேன்னா -240 வரணும். அந்த 2 நம்பரை நான் கூட்டினேன்னா எனக்கு 1 வரணும். இதுதான் கான்செப்ட். கொடுக்கப்பட்ட 240 நான் என்ன செய்கிறேன்னா எல்சிஎம் மாடலில் ஒன்றொன்னா வகுத்து கொண்டு வரேன். 240 2ஆல் எல்சிஎம் பண்ணுறேன், டிவிஷன் பண்ணுறேன். 120 2ஆல் டிவிஷன் பண்ணுறேன். 60 2ஆல் டிவிஷன் பண்ணுறேன். 30 இந்த 30 2ஆல் டிவிஷன் பண்ணுறேன். 15 இந்த 15 3ஆல் டிவிஷன் பண்ணல 5. நான் வந்து எப்படி கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்னா இந்த 3ஐயும் இந்த 5ஐயும் பெருக்கி 15, இந்த 2 இந்த 2 இந்த 2 இந்த 2 இந்த 4 2ஐயும் பெருக்கி 16ன்னு எழுதி வச்சுருக்கேன். இந்த 2 நம்பரையும் நம்ம பெருக்கணும்னா என்ன வரணும் அப்படின்னா -240 வரணும். ஆனால் கூட்டணும்னா நமக்கு என்ன வரணும், +1 தான் வரணும். அதனால் இந்த 2 நம்பரில் ஒரு நம்பருக்கு சைன் போடணும்.
சைன்னா அதாவது ப்ளஸ்ஸாக நம்ம வச்சுருப்போம். இப்போ இது நிர்ணயம் பண்ணுறோம். ப்ளஸ்ஸு மைனஸை எந்த இடத்துல போடணும் அப்படின்றத நிர்ணயம் பண்ணுறோம். இப்போ இந்த 16க்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மைனஸ் போட்டிருந்தேன்னா இந்த -16ஐயும் இந்த 15 பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துடும்னா -1 வந்துடும். -240 கிடைக்கும். ஆனால் இந்த இது கிடைக்கும், இது கிடைக்காது. இதில் -1 கிடைக்கும். அதனால நாம் இந்த 15க்கு தான் மைனஸ் போடணும். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிகேஷன் பண்ணல -240 கிடைக்கும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது +1 கிடைக்கும். அப்போ இதுதான் நமக்கு தேவையான நம்பர். இந்த நம்பர் அப்படியே என்னோட ஆட் பண்ணுறேன். n + 16 n - 15 = 0. அப்போ n + 16 that's equal to 0, n - 15 that's equal to 0. அப்போ n that's equal to இந்த 16 ஈக்குவல்ட்டு தாண்டிக்கிட்டு வந்துச்சுன்னா -16 மாறிடும். இந்த -15 ஈக்குவல்ட்டு தாண்டிக்கிட்டு வந்துச்சுன்னா n = 15ன்னு வந்துடும். இந்த -16ன்றது என்னோட மதிப்பு பொருந்தாத மதிப்பு. ஏன் பொருந்தாத மதிப்புனா இயலெண்கள் அனைத்துமே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி வந்துடும். அப்போ நமக்கு தேவையானது n that's equal to 15. அப்போ அந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம எது வரையும் கூட்டினா 15 வரையும் நம்ம க்யூப் பண்ணி கூட்டி வந்தோம்னா நமக்கு 14,400 கிடைக்கும். எந்த உறுப்பு வரையும் கூட்டினாலும் கிடைக்கும்னு கேட்டாங்கல்ல, 15வது உறுப்பு வரையும் நீங்கள் க்யூப் பண்ணி கூட்டினீங்கன்னா கிடைக்கும். இதுதான் அதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், 5வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். முதல் n வர்க்கங்களின் கூடுதல் 285 மற்றும் முதல் n இயலெண்களின் கணங்களின் கூடுதல் 2025 எனில் எண்ணின் மதிப்பு காண்க. கொடுக்கப்பட்டதில் ஃபர்ஸ்ட் ஒன் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டனால நான் ஸ்கொயரிங் ஃபார்முலா எழுதுகிறேன். 1² + 2² + 3² + and so on + n² that's equal to 285 கொடுத்தனால 285 எடுத்துக்கிட்டேன். இதுக்குரிய ஃபார்முலா என்னென்னா n × n + 1 × 2n + 1/6 that's equal to 285. இங்கே கொடுக்கப்பட்டதை எழுதிக்கிட்டேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கன்சிடர் பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது என்ன கொடுத்துட்டாங்கன்னா முதல் n இயலெண்களின் கணங்களின் கூடுதல் 2025ன்னு கொடுத்தாங்க. அப்போ 1³ + 2³ + 3³ + and so on + n³ that's equal to 2025. கியூபிக் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் that's equal to 2025. இப்போ இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணணும். அதுக்காக ரெண்டு பக்கமே நாம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வர்க்கமூலம் எடுக்க ஆரம்பிக்கிறோம். ரெண்டு பக்கமே வர்க்கமூலம் எடுத்தோம்னா n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற இந்த ஃபார்முலாவுக்கு வர்க்கமூலம் எடுத்தாச்சு. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் 2025 இருக்குது. இதுக்கும் வர்க்கமூலம் ஸ்ட்ரக்சர் போட்டாச்சு. இப்போ ஃபார்முலாவை பொறுத்தளவு இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகி n × n + 1/2 அப்படின்றது கிடச்சிரும். ஆனால் இதை ரூட்டை விட்டு வெளியே எடுக்கணும்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், சைடில் செஞ்சு காமிச்சிருக்கோம் பாருங்களேன். இந்த 2025 5 அப்படின்னால வகுக்க ஆரம்பிக்கிறோம். 405ன்னு வருது. திரும்ப 5ஆல் வகுக்கிறோம், 81ன்னு வருது. 9ஆல் வகுக்கிறோம், 9 × 9ன்னு வருது. அப்போ ரூட்டுக்குள்ளே இப்படி தான் இருக்கும். ரூட் ஆஃப் 5 × 5 × 9 × 9ன்னு. அப்போ ரெண்டு நம்பர் ஒரே மாதிரியாக இருந்தால் ஒரு நம்பரை வெளியெடுக்கலாம். அப்போ 9 வெளியெடுக்கப்பட்டிருக்கு, 5 வெளியெடுக்கப்பட்டிருக்கு. 9 × 5 45. சரிங்களா? இதுவும் இதை ரூட்டை விட்டு வெளியேறி வந்துருச்சு. n × n + 1/2. அப்போ n × n + 1/2ங்கிறது 45. n × n + 1 இந்த 2 ஈக்குவல்ட்டு தாண்டிக்கிட்டு வந்துச்சுன்னா மல்டிபிகேஷன் பண்ணணும் 45ஓட. அப்படி 45ஓட மல்டிபிகேஷன் பண்ணினா 90ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ n × n + 1 that's equal to 90 என்பதை சமன்பாடு 1ல் பிரதியிட. சமன்பாடு 1 இதுதான். இதைத்தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு சொல்லும்போது. அப்போ n × n + 1 × 2n + 1/6 that's equal to 285. இந்த இதில் n × n + 1க்கு பதிலாக 90 அப்படின்றத அப்ளை பண்ணுறேன். சரிங்களா? அப்போ மீது என்ன இருக்குது, 2n + 1/6 அது அப்படியே போட்டாச்சு. that's equal to 285. இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம், போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த 6ஐயும் இந்த 15ஐயும் அடிக்கிறோம். 1 6 15 6 90. அப்போ 15 × 2n + 1 that's equal to 285. இந்த 15ஐ ஈக்குவல்ட்டை தாண்டி இங்கிட்டு கொண்டு வர போகிறோம். இந்த 15 இந்த 2n + 1 கூட மல்டிபிகேஷன் பண்ணுது. அப்போ ஈக்குவல்ட்டை தாண்டி வரும்போது டிவிஷனாக மாறிடும். அப்போ 285 / 15 அப்படின்னு வந்துடும். இப்போ 2n + 1 that's equal to 285/15. 15ஆலே அடிக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு 15 15, 19 15 285.
அப்போ 2n + 1 தட்ஸ் ஈக்குவல் டு 19. 2n தட்ஸ் ஈக்குவல் டு இந்த +1 ஈக்குவல்ட்டை தாண்டி வரும்போது -1 மாறிடும். 19லேருந்து 1 போச்சுன்னா 18. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த 2 ஈக்குவல்ட்டை தாண்டி இங்கிட்டு கொண்டு வரேன். அப்போ இங்கே மல்டிபிகேஷன் பண்ணுற 2 ஈக்குவல்ட்டை தாண்டி வரும், டிவிஷனாக மாறிடும். அப்போ 18/2 = 9. என்னோட மதிப்பு நமக்கு 9 அப்படின்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? இந்த மதிப்பு தான் அவங்க கண்டுபிடிக்க சொன்னான். எண்ணின் மதிப்பு காண்க கொஷினில் n தட்ஸ் ஈக்குவல் டு 9 நமக்கு கிடச்சிருக்கு. அதை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சரிங்களா? அடுத்து 6ஆம் கணக்கு. வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். ரேகாவிடம் 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் என்ற பக்களவுள்ள 15 சதுர வடிவ வண்ணக் காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ணக் காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும்? நம்ம யோசித்து பார்க்கணும். சதுரம் அப்படின்னு வேற மென்ஷன் பண்ணியிருக்கான், பரப்பு அப்படின்ற வார்த்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கான். சதுரத்தின் பரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா a². பக்கம் ஏன்னு எடுத்திருந்தோம்னா a². ஆனால் நமக்கு சதுரத்தினுடைய பக்க அளவுகள் 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் அப் டு 24 சென்டிமீட்டர், இது வரைக்கும் 15 சதுரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஃபார்முலா படி ஏன்னு இருந்தால் a², அதை போடணும். நமக்கு 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்தனால நான் இங்கே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன், 10² + 11² + அன்சோவன் + 24². இதுதான் மொத்தம் 15 அளவுடைய 15 சதுரத்தினுடைய பக்கங்களை நம்ம என்ன செய்கிறோம், பரப்பளவு கொண்டு பரப்பளவை கண்டுபிடிச்சு கூட்ட போகிறோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை ஃப்ரேம் பண்ணணும். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சரு. 10² + 11² + அன்சோவன் + 24² தட்ஸ் ஈக்குவல் டு 1² + 2² + 24². ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா 10ல் இருந்து இருக்கும்போது ஃபார்முலாவை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதனால நாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம், 1² கண்டுபிடிச்சி 24² வரையும் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் மைனஸ், எனக்கு 10² தான் வேணும். இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்குன்னா 9² இருக்கும், அதெல்லாம் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கும். அப்போ அந்த 9² வரையும் எனக்கு தேவையில்லை. அப்போ நான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறேன்னா மைனஸ் போட்டுட்டு 1² + 2² + அன்சோவன் + 9² அப்படின்னு போட்டுட்டு இந்த டோட்டல் வேல்யூலேருந்து இது சப்ராக்ஷன் பண்ணிடுறேன், கழிச்சிடுறேன். இப்போ எனக்கு ஸ்கொயரிங் ஃபார்முலா தெரியும். 1² + 2² + 3² + அன்சோவன் + n²னா n × n + 1 × 2n + 1/6. இப்போ எண்ணுக்கு பதிலாக இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரில் எனக்கு தெரியும் எண்ணுக்கு பதிலாக 24 யூஸ் பண்ணணும். அப்போ 24 × 24 + 1 × 2 என்னன்னு எழுதணும்ப்பா. அப்போ 2 எழுதியாச்சு. எண்ணுக்கு பதிலாக 24 + 1/6 மைனஸ். அடுத்து என்ன இருக்குது, எண்ணுக்கு பதிலாக 9 இருக்குது. அப்போ 9 யூஸ் பண்ணணும். 9 + 1 × 2 × 9 + 1/6 அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ அடுத்தது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த 24 + 1 கூட்டினா 25. இந்த 2ஐயும் இந்த 24ஐயும் நீங்கள் மல்டிபிகேஷன் பண்ணிங்கன்னா 48. அப்போ 48 + 1/6. இங்கே அதே மாதிரி 9 + 1 10ன்னு வரும். 2 × 9 என்ன வந்துடும்னா 18 + 1/6. சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த 48 + 1 49 எழுதியாச்சு. எப்பயும் போல் 24 × 25 × 49/6 மைனஸ். அடுத்ததில் என்ன இருக்குன்னா 9 × 10 × இந்த 18 + 1 ஆட் பண்ணி 19/6ன்னு போட்டாச்சு. இப்போ எதை கட் பண்ண முடியும்னு பாருங்கள். 1 6 6 4 6 24 போட்டாச்சா? அதே மாதிரி இங்கே வரேன், 2ஆல் அடிக்கிறேன். I 2 10 மூவி 2 6. இந்த 3ஐயும் இந்த 9ஐயும் அடிக்கிறேன். 1 3 3 3 9. இப்போ 4 × 25 × 49 இது இருக்குது. மைனஸ் 3 × 5 × 19 இது இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், 4 × 25 100ன்னு கிடைக்கும். ×49 மைனஸ் 3 × 5 15 × 19. இப்போ இந்த 100ஐயும் இந்த 49ஐயும் மல்டிபிகேஷன் பண்ணால் 4900 மைனஸ் இந்த 15ஐயும் இந்த 19ஐயும் மல்டிபிகேஷன் பண்ணால் 285. இந்த 4900லேருந்து இந்த 285 நாம் சப்ராக்ஷன் பண்ணோம்னா 4615. அப்போ ஸ்ட்ரக்சர் படி 10² + 11²
ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் 24 ஸ்கொயர் தட்ஸ் ஈக்குவல் டு 4615. இதுதான் ஆன்சர், நமக்கு தேவையான ஆன்சர். இந்த சம்மு வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். திரும்ப திரும்ப நம்ம பப்ளிக்லேயே கேட்கப்பட்ட சம். அதனால் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா என்ன செஞ்சுட்டு போயிருங்க, பார்த்துட்டு போயிருங்க. தி லாஸ்ட் ஒன் கொடுக்கப்பட்டது என்னன்னு பாருங்கள். 7வது சம்மு 2 கியூப் மைனஸ் 1 கியூப் ப்ளஸ் 4 கியூப் மைனஸ் 3 கியூப் ப்ளஸ் 6 கியூப் மைனஸ் 5 கியூப் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் என்ற தொடர் வரிசையின் n உறுப்புகள் வரை 2வது ஸ்டெப்பில் 8 உறுப்புகள் வரை கூடுதல் காணணும். n உறுப்புகள் வரை என்ன கூடுதல் வரும்ன்றதை கண்டுபிடிச்சு சொல்லணும். அதுக்கப்புறம் 8 உறுப்புகள் வரை என்ன கூடுதல் வரும்ன்றதையும் கண்டுபிடிச்சு சொல்லணும். கொடுக்கப்பட்ட கணக்கு அப்படியே எழுதுகிறேன். 2 கியூப் மைனஸ் 1 கியூப் ப்ளஸ் 4 கியூப் மைனஸ் 3 கியூப் ப்ளஸ் 6 கியூப் மைனஸ் 5 கியூப் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். சிக்மா, அதாவது கூடுதல் கேட்டிருக்கனால நான் சிக்மா எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். சிக்மா 1 to n வரைக்கும், ஏன்னா இது முடிவில்லாத தொடராக இருக்கனால 1 to n வரைக்கும் 2 கியூப் ப்ளஸ் 4 கியூப் ப்ளஸ் 6 கியூப். இங்கே எடுத்துருக்கிறது அப்படியே எழுதுகிறேன். 2 கியூப் ப்ளஸ் 4 கியூப் ப்ளஸ் 6 கியூப். இரட்டப்படனா வருது, மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்தது இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. இந்த 3 மைனஸும் ஒரே தான் காமனாக வெளியே எடுத்துட்டோம். வெளியே எடுத்துட்டு இங்கேயும் சிக்மா அப்ளை பண்ணுறோம். சிக்மா 1 to n, சிக்மா 1 to n 1 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் 5 கியூப் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், இப்போ நமக்கு இந்த ஸ்ட்ரக்சரை நல்லா பாருங்களேன். 1 × 2, 2 × 2, 3 × 2 இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்குது. அப்போ இது ஒரு இரட்டைப்படை எண்களினுடைய கூடுதல் அப்படின்றதனுடைய ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை நல்லா பாருங்களேன். 1 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் 5 கியூப் இது எல்லாமே ஒற்றைப்படை எண்களினுடைய கூடுதலாக போய்கிட்டு இருக்கு. கியூப் பண்ணி வரணும். அப்போ அதுக்குரியது என்னென்னா, இரட்டைப்படை எண்களினுடைய கூடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2n the whole cube. சிக்மா 1 to n 2n the whole cube. இந்த ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணிட்டேன்னா கடைசி வரையும் கணக்கை கடகடான்னு கொண்டு போயிடலாம். மைனஸ் 1 to சிக்மா 1 to n 2n மைனஸ் 1 the whole cube. எண்ணுக்கு பதிலாக எந்த மதிப்பு போட்டாலும் சரி உங்களுக்கு என்ன வந்துக்கிட்டே இருக்கும், ஒற்றை எண் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், வேல்யூ யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒற்றை எண் உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் இந்த சிக்மாவை மட்டும், இங்கே இருக்க சிக்மா 1 to nன்ற இந்த சிக்மா அந்த இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் காமனாக வெளியே எடுத்துகிட்டு இதை மட்டும் எடுத்திருக்கேன். 2n கியூப் மைனஸ் 2n மைனஸ் 1 the whole cube. பார்க்கும்போது எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு பார்க்கணும். பக்கத்துலேயே அந்த ஃபார்முலாவை என்ன செஞ்சுருக்கோம், மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கோம். a கியூப் மைனஸ் b கியூப் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அப்போ a கியூப் மைனஸ் b கியூப்னா ஃபார்முலா என்னென்னா a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா பேஸில் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை ப்ரீஃப் பண்ண போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா சிக்மா 1 to n, இப்போ இது a இது b, அப்போ a மைனஸ் b அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்து ஏவை ஸ்கொயர் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் அடுத்து என்ன எழுதணும், 2ab அப்படின்றது எழுதணும். அப்போ 2 எழுதியிருக்கேன். சரிங்களா? அப்போ என்ன செஞ்சுருக்கேன், 2 எழுதியிருக்கேன். ஏ இங்கே 2n இருக்குது, அதை எழுதியிருக்கேன். பிங்கிறது 2n மைனஸ் 1 அதை எழுதியிருக்கேன். சரிங்களா? 2n மைனஸ் 1 ப்ளஸ் 2n மைனஸ் 1 the whole ஸ்கொயர். இப்போ ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த மைனஸ் வந்து உள்ளே போகுது. அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸு இந்த 2nக்கும் வரப்போகுது, இந்த மைனஸ் 1க்கும் வரப்போகுது. அப்போ எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன். 2n மைனஸ் 2n ப்ளஸ் 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்து இந்த தான் நான் என்ன செய்கிறேன்னா, ஏ ஸ்கொயர்டுனா இந்த ரெண்டையும் ஸ்கொயர்டு பண்ணியிருக்கோம், நீ என்னையும் ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். அதனால 4n ஸ்கொயர்டு கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த ரெண்டும் இந்த 2வும் மல்டிஃபிகேஷன் பண்ணால் 4. சரிங்களா? 4n. இந்த 4n உள்ளே கொண்டு போகிறேன். அப்படி உள்ளே கொண்டு போனேன் அப்படின்னா 2ab வராதில்ல, ஏபி தானா, ஏபி தான். சரிங்களா? ஏபி தான், கரெக்டாக தான் போட்டிருக்கேன். இந்த ஸ்டெப்பில் ஏவும் பியும் எழுதியாச்சு. ப்ளஸ் 2n மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் 4n ஸ்கொயர் இதை போட்டிருக்கோம். இந்த 2n உள்ள மல்டிஃபிகேஷன் பண்ணுறோம். இந்த ஸ்டெப்பில் இந்த இடத்துல மல்டிஃபிகேஷன் பண்ணுறோம். அப்படி மல்டிஃபிகேஷன் பண்ணுறோம். இதையும் இந்த இடத்துல என்ன செய்கிறோம், மல்டிஃபிகேஷன் பண்ணுறோம்.
அப்போ 2n 4n ஸ்கொயர். அடுத்து இந்த 2n இந்த -1ஆல் மல்டிபிகேஷன் பண்ண போடுது -2n ப்ளஸ் இது வந்து a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் அப்படி a ஸ்கொயர் மைனஸ் 2ab 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அந்த ஸ்ட்ரக்சரில் பிரிச்சாச்சு. இப்போ இந்த இதில் வந்து +2n -2n கேன்சல் ஆகிடுச்சு, மீதம் 1 மட்டும் இருக்கும், அதை எழுதியாச்சு. இப்போ n ஸ்கொயர் மட்டும் எத்தனை இருக்குதுன்னு பார்க்குறேன். இங்கே 4n ஸ்கொயர், அடுத்ததுலாம் 4n ஸ்கொயர், அடுத்ததுலேயும் 4n ஸ்கொயர், மொத்தம் 12n ஸ்கொயர் எழுதியாச்சு. மைனஸ் இங்கே -2n, இது ரெண்டையும் நான் மல்டிபிகேஷன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், -4n, ஏன்னா 2 × 2 4 4n -4n, இந்த 1 ஸ்கொயர் பண்ணால் +1ன்னு வந்துடும். அப்போ ஸ்ட்ரக்சர் படி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணலாம். அப்படி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -6n வரும். அப்போ சிக்மா 1 to n 12n ஸ்கொயர் -6n + 1 அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த சிக்மாவை ஒவ்வொரு டேர்முக்கும் தனித்தனியாக உள்ளே கொண்டு வரேன். அப்போ சிக்மா 1 to n 12n ஸ்கொயர் மைனஸ் சிக்மா 1 to n 6n ப்ளஸ் சிக்மா 1 to n 1 வரைக்கும். இப்போ இந்த கான்ஸ்டண்ட்டை மட்டும் சிக்மா விட்டு வெளியே எடுக்கிறேன். அப்போ 12 into சிக்மா 1 to n n ஸ்கொயர் மைனஸ் 6 into சிக்மா 1 to n n ப்ளஸ் சிக்மா 1 to n 1ன்னு இருக்குது. இதுக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா n into n plus 1 into 2n plus 1 by 6, அதாவது ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குல்ல, வர்க்கங்களினுடைய கூடுதல் ஃபார்முலா, இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலா, அந்த இதை போட்டாச்சு. -6 இது இயலெண்களினுடைய கூடுதல் ஃபார்முலா n into n plus 1 by 2 ப்ளஸ் இது எத்தனை n வரை இருக்கோ அத்தனை தடவை, அதனால் n மட்டும்தான் வரும். இந்த கீழே இருக்க 6ஆல் கட் பண்ணுறேன். 1 6 6 ஈராரா 12 அப்படின்னு வந்துடுது. 1 2 2 3 2 6 அப்படின்ற ஸ்ட்ரக்சர் நமக்கு ஃப்ரேம் ஆகி வருது. அப்போ அடுத்த ஸ்டெப்பு எப்படி மாறுதுன்னு பாருங்கள். 2 into n into n plus 1 into 2n plus 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. -3 into n plus 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ளஸ் n அப்படின்னு என்ன செய்கிறோம், கொண்டு வரோம் இந்த ஸ்டெப்பு. அடுத்து இங்கே யோசிங்க. 2 into இந்த எண்ணை உள்ள மல்டிபிகேஷன் பண்ணுறேன். அப்போ எண்ணை உள்ள மல்டிபிகேஷன் பண்ணேன்னா n ஸ்கொயர் ப்ளஸ் n, இந்த எண்ணு தான் உள்ள மல்டிபிகேஷன் ஆகி வருது. இந்த எண்ணு இங்கேயும் வருது, இதுக்கு அடுத்த ஸ்டெப்லேயும் இப்படி வருது. அப்படி வந்துச்சுன்னா n ஸ்கொயர் ப்ளஸ் n இன்ட்டு 2n + 1 மைனஸ், அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறேன். இந்த ஸ்டெப்பில் இங்கேயும் உள்ளே வருது, இதுக்கு அடுத்த ஸ்டெப்லேயும் உள்ளே வருது. அப்படி உள்ளே வந்துச்சுன்னா எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். -3 into n ஸ்கொயர் ப்ளஸ் n அப்படின்னு வருது. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்களேன். இங்கே 2n³ எப்படி வந்துச்சுன்னா இங்கேருந்து இங்கே மல்டிபிகேஷன் நடந்திருக்கு, சரிங்களா. இதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே மல்டிபிகேஷன் பண்ணுறோம். அப்போ தான் இந்த ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் ஆகுது. 2n³ ப்ளஸ் n ஸ்கொயர், சரிங்களா. 2n³ ப்ளஸ் n ஸ்கொயர். அடுத்து இந்த எண்ணை வச்சு இங்கேயும் மல்டிபிகேஷன் பண்ணுறோம், இதுக்கு அடுத்த ஸ்டெப்லேயும் மல்டிபிகேஷன் பண்ணுறோம். அப்படி பார்த்தோம்னா 2n ஸ்கொயர் ப்ளஸ் n அப்படின்னு நமக்கு என்ன செய்யுது, ஸ்டெப்பு கிடைக்குது. -3ஆல் உள்ள மல்டிபிகேஷன் பண்ணுறேன். -3n ஸ்கொயர் -3n ப்ளஸ் n அப்படின்னு வருது. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2ஆல் உள்ள மல்டிபிகேஷன் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப்பை ஆட் பண்ணிக்கோ. 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ஞாபகத்தில் வச்சுக்கோ. இந்த 2 உள்ள மல்டிபிகேஷன் பண்ணுறேன். அப்படி 2 உள்ள மல்டிபிகேஷன் பண்ணேன்னா 4n ஸ்கொயர் அப்படின்னு வரும். இங்கே ஆல்ரெடி 3n ஸ்கொயர் இருக்கும். இந்த 2ஆல் மல்டிபிகேஷன் பண்ணையில் 6n ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 2 இங்கே மல்டிபிகேஷன் பண்ணும்போது 2n. ஆல்ரெடி இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சரை அப்படியே எழுதுகிறோம். -3n ஸ்கொயர், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இது ப்ளஸ் நம்பர், இது மைனஸ் நம்பர், இது ப்ளஸ் நம்பர், அப்போ -2n வரும். இப்போ ஸ்ட்ரக்சரில் -2n அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது, +2n அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. அது ரெண்டையும் என்ன செஞ்சுக்க போகிறேன், கேன்சல் பண்ணிக்க போகிறேன். அப்போ மீது என்ன இருக்குன்னா 4n³ ப்ளஸ் 6n ஸ்கொயர் -3n ஸ்கொயர் இருக்குது. இந்த 6n ஸ்கொயரில் இந்த -3n ஸ்கொயர் போச்சுன்னா ப்ளஸ் 3n ஸ்கொயர் வரும். அப்போ 4n³ ப்ளஸ் 3n ஸ்கொயர்னு கிடைக்குது. அப்போ n உறுப்புகள் வரை கூட்டணும் அப்படின்னா முதல் கொஸ்டினோட ஆன்சர் இப்போ தான் கிடைக்குது, 4n³ ப்ளஸ் 3n ஸ்கொயர்னு. செகண்ட் ஆப்ஷனில் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 8 உறுப்புகள் வரை கூட்டினா என்ன கிடைக்கும், அதுதான் கொஸ்டின். அப்போ எண்ணுக்கு பதிலாக 8 என்ன செஞ்சுக்க போகிறோம், எண்ணுக்கு பதிலாக 8 எடுத்துக்க போகிறோம். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல இந்த ஸ்ட்ரக்சரில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ரக்சரில் தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி போடுறோம், 4n³ ப்ளஸ் 3n ஸ்கொயர், இதுதான் நமக்கு காமனான ஜென்ரல் ஃபார்முலா. இதில் யூஸ் பண்ணுறேன். எண்ணுக்கு பதிலாக என்ன செய்கிறேன், 8ன்னு அப்ளை பண்ணுறேன். 8³
4 into 8 the whole cube plus 3 into 8 the whole square. 8 க்யூப் பண்ணிங்கன்னா 512 வரும். 4 into 512 ப்ளஸ் 8 ஸ்கொயரிங் பண்ணிங்கன்னா 64 வரும். 3 into 64 192 வருது. 4 into 512 நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 2048. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2220. ஸோ இந்த எக்ஸசைஸ் இதோடு என்ன செய்யுதுன்னா ஃபினிஷ் ஆகுது. ஸோ அடுத்த எக்ஸசைஸில் நம்ம அடுத்ததை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.